அஸ்ஸலாமு அலைக்கும். ஜும்மா மார்னிங் நேற்று காலையில் வந்து டீ போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, வீட்டு வேலை. அரிசி ஊற வைக்கிறது, அதுக்கப்புறம் ஏன்னா இப்போ அரிசி ஊற வச்சாங்க மத்தியானம் செய்கிறதுக்கு சாப்பாடு நல்லா இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி எப்போவுமே 1 மணி 2 மணிக்கு முன்னாடியே போட்டுடுவேன். அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சாமான் இருந்துச்சு, டீ போடுற சாமான் பாத்திரம் எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் டீ குடிச்சிட்டு துணி இருந்துச்சு முந்தானது துவைச்சது, அதை மறைச்சி வச்சிடலாம். துணி துவைக்கிறத விட மடித்து வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். சரின்னு சொல்லி அதுவும் மறைச்சி வீரில் வச்சுட்டு கொஞ்சம் டப்பா எல்லாம் காலி இருந்துச்சு, மசாலா டப்பா, அதெல்லாம் கொஞ்சம் ரீஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரீஃபில் பண்ணி அந்தந்த இடத்துல வச்சுட்டேன். ஏன்னாக்கா சமைக்கிறப்போ நம்மளுக்கு இல்லைனாக்கா இந்த வெயிலில் கிச்சனுக்கு போகிறதுக்கே முடியல. அப்படி இருக்கிறப்போ அந்த டைமில் மசாலா டப்பா காலி இருந்து ஏதாவது இல்லைனாக்கா கஷ்டம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அதுவும் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். சாம்பாருக்கு பருப்பு போட்டு குக்கரில் வேகிறதுக்கு வச்சுட்டேன். மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அது வாஷ் பண்ணி மசாலா எல்லாம் தடவி பிளேட்டில் ஊறட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃபிஷ்ஷும் வச்சுட்டு சாப்பாடும் அதுக்குள்ளே வச்சுட்டேன். சாப்பாடும் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லி சாம்பார் வச்சேன் இல்லையா, அதெல்லாம் மெத்து வச்சு கரைச்சி தாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி குக்கரில் போட்டு வச்சுட்டேன். சாம்பாருக்கு தாளிச்சிட்டு ஒரு 4 சாமான் இருந்துச்சு, நாஷ்டா செஞ்சது, அந்த மீனுக்கு மசாலா தடவின சாமான் எல்லாம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஜொஹர் எல்லாம் தொழுகிறதுக்கு போயிட்டேன். ஜும்மா இல்லையா, 1 மணிக்கெல்லாம் படித்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஜொஹர் தொழுதுட்டு ஹஸ்பண்ட் வந்தாங்க, சாப்பாடு வை அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி அவங்க சாப்பாடு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணி சாப்பாடு சாம்பார் வச்சு நேற்று சாப்பிட்டோம். நேற்றோட விலாக் இதுதான்.